1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க பாப்போம். பாருங்க, ஒரு கூட வாசிங்க. ஆமென். பாருங்க, தேவனுடைய ஜெப வீட்டில் என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும், என்ன செய்யணும் என்பதற்காக பவுல் அடிகளார், பவுல் அவனுடைய சீசனாகிய அவனோடு உடன் ஊழியம் செய்த தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. 4வது அதிகாரமும் தீமோத்தேயுவுக்கு தனிப்பட்ட முறையில் ஆலோசனை சொன்ன வார்த்தை தான் 4வது அதிகாரம். ஆமென். 3வது அதிகாரத்திலும் இந்த வசனம் ஆண்டவராகிய தேவன் தீமோத்தேயுவுக்கு அவன் போகிற சபை, அவன் நடத்துகிற சபை எப்படி இருக்கணும்னு ஆலோசனை சொல்லி விடுகிறான். வாசிங்க. தாமதிப்பேன் ஆகில், நான் உன்னை காண வர தாமதிப்பேன் ஆகில், தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜெப வீடு. அந்த வீடு என்ன சொல்லியிருக்கு? ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வீடு அது ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. அப்ப தேவனுடைய சபை ஜீவனுள்ள இயேசுனுடைய சபை. ஜீவனுள்ள இயேசுவுக்கு சபை. ஆமென் சொல்லலாமே. மரித்த தெய்வத்திற்கு சபை அல்ல, ஜீவன் இல்லாத தெய்வத்துக்கு சபை அல்ல. மரித்தார், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவாதி தேவனுடைய வீடு தான் சபை. இதை நம்ம நல்லா புரியணும். சபையில் செத்து ஆராதிக்கப்படாது, தூங்கி ஆராதிக்கப்படாது, கொட்டாய் விட்டு ஆராதிக்கப்படாது, மனமடிவோடு ஆராதிக்கப்படாது. ஏனென்றால் அது ஜீவனுள்ள இயேசுனுடைய சபை. ஆமென். ஜீவனுள்ள தேவனுடைய சபை. இந்த சபை சத்தியத்துக்கு, சபை என்னத்துக்கு தூணா இருக்கணும்? தூணும் ஆதாரமா இருக்கிறோம். இந்த சபை ஆண்டவருடைய சத்தியத்திற்கு தூணாகவும் ஆதாரமாகவும் இருக்கணும். ஆமென். சபைன்னா யாரு சொல்லுங்களேன்? அழகா பாடம் எடுத்த ஒரு நாள். சபைன்னா யாரு? சத்தம். விசுவாசிகள். ஒவ்வொரு கற்களால் எடுத்து பாருங்க. ஒரு விசுவாசிகள் வந்தாதான் சபை. வரலங்கி காலி கட்டடம். ஆமென். ஒவ்வொரு கற்களால் கட்டப்பட்டு எழுப்பப்படுகிறது தான் சபை. அப்ப நம்ம சரீரத்தையும் சபைக்கு, அதாவது நம்முடைய சரீரம், மனுஷன் தனிப்பட்ட வாழ்க்கையும் சபையாக எடுத்துக்கொள்ளலாம், கூடுகிற இடத்தையும் சபையாக வைத்துக் கொள்ளலாம். அப்ப எந்த இடமா இருந்தாலும் அது சத்தியத்திற்கு தூணா இருக்கணும். தேவனுடைய சத்தியம் தூணாகவும் ஆதாரமுமா இருக்கணும். ஆமென். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? சபைக்கு சத்தியத்திற்கு தூணா இருக்கணும், ஆதாரமுமா இருக்கணும். ஆமென். அதற்கு சாட்சியாகவும் இருக்கணும். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் யார் நகை போடல? வேசித்தனத்திற்கு ஒத்த
கொடுத்த அலங்காரத்தை அலங்கரித்து விட்டு சபையில இருக்கக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 17:4 சட்டன்னு வாசிங்க பார்ப்போம். ஒரு ஸ்திரீ ஒரு சபை இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு அவளுடைய வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தங்களினாலும் நிறைந்த பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரத்தை கையில பிடிச்சிட்டு வந்தா. வேசி மார்க்கத்தை போல நாம் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு மணவாட்டி அலங்காரத்திற்காக நம்ம என்ன செஞ்சோம் சொல்லுங்களா? நகையை கலத்தி வச்சேன் இல்ல? ஆமேன். அப்ப பொன்ன கலத்தி இருக்கு, வெள்ளி போடலாமா போடப்படாதா? ஏன்? வெள்ளியும் பொன்னும் வேசித்தனத்திற்கு ஆதாரமாக விளங்குகிறது இல்லையா? அப்ப வாட்சி கட்டலாமா கட்டப்படாதா? அதாவது வாசி ரோமர் 8:28 நினைக்கிறேன். அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அடுத்த வசனம் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை பிதா அழைத்த உன்னையும் என்னையும் தெரிந்து வச்சிருக்கிறாரா இல்லையா? அவர் நம்மளை தெரிஞ்சு கொண்டாரா இல்லையா? நம்மளை தெரிந்து கொண்டாரா இல்லையா? பிதா நம்மை யாருடைய சாயலாக ஆக்கும்படி தெரிந்து கொண்டார்? குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலில் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அவர் வாட்சி கட்டி இருந்தாரா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய சாயலா இருக்கும்படி தெரிந்து கொண்டார்? குமாரனுடைய சாயல். குமாரனுடைய சாயல் என்னன்னு தெரியுமா? மணவாட்டிக்கு ஒரு மணவாட்டிய தேவன் தெரிந்து கொண்ட சாயல். அது என்ன சாயல் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 1-2 வாசம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. அங்க 17 நாள்ல ஒரு ஸ்திரியை பற்றி பார்த்தோமா இல்லையா? ஸ்திரீ யாருக்கு ஒப்பிடப்படும்? சபைக்கு ஒப்பிடப்படும் ஸ்திரீ. ஆமே. அந்த சபை தான் வேசி மார்க்கத்தின் அலங்காரத்தில் இருக்கிறத அந்த இதுல சுட்டி காட்டுறது. இனி 12வது அதிகாரம் 1-2 வாசிங்க. வானத்துக்கு கண்டது அங்கே ஒரு ஸ்திரீ, அங்க ஒரு சபையை பற்றி சொல்லுகிறார். சூரியன் யாரு சொல்லுங்கம்மா? சூரியன் சன் தானே, வெளிச்சம் இல்லையா? வெளிச்சம் யாருக்கு உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது? இருள் யாருக்கு உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது? பிசாசு. வெளிச்சம் யாருக்கு உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் சூரியனை போல பிரகாசித்தார், வேதம் சொல்லுது. ஆமென். அப்ப சூரியன் அணிந்திருந்தான்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சத்தை அவள் தரித்து கொண்டாள். ஆமென். அதுதான் நம்ம ரோமர்ல வாசித்தோம். தேவனுடைய சாயலாய் தேவன் தெரிந்து கொண்டது அவருடைய குமாரனாகிய இயேசுவின் சாயலாகும்படிக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப 12:1 சொல்லி இருக்கு, சூரியனை அணிந்திருந்தால், அதாவது இயேசுவின் சாயலை அணிந்திருந்தால். இருக்கட்டு, என்ன அணிஞ்சிருந்தால்? ஒரு மணவாட்டி சபையை குறித்து சொல்லப்பட்டதுதான் இந்த 2 வசனம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பாதத்துக்கு கீழே சந்திரன் இருந்ததா. சந்திரன் அர்த்தம் என்ன? சபை. ஆமென். சந்திரன்ல கால் இருந்துதான்.
சபையில கால் இருந்ததா. எந்த சபை? 12 நட்சத்திரத்தை தலை கிரீடத்தில் வச்சிருந்தா. 12 அப்போஸ்தலருடைய மூல உபதேசத்தின்படி நடக்கிற சபையில இயேசுவின் சாயலில நிலைத்து நிற்கிறவளும் தான் மணவாட்டி. மற்றவங்க எல்லாம் விபச்சார அலங்காரம். விபச்சார மார்க்கன்னு சொல்ல வரல, விபச்சார மார்க்கத்தின் அலங்காரம். ஆமென். யாருக்கெல்லாம் புரிஞ்சு? இப்ப இந்த 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. நாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கு. ஆமென். தேவனுடைய சபை எப்படி இருக்கு? சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மணவாட்டி சபையாக, ஒரு மணவாட்டியாக கர்த்தர் தெரிந்து கொண்டு அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு, அதான் சத்தியத்திற்கு ஆதாரமும் தூணுமா இருக்கணும். சத்தியத்திற்கு தூணாய் இருக்க வேண்டும், சத்தியத்துக்கு ஆதாரமாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய மணவாட்டியாக நம்மை அவர் கூட்டிக் கொண்டு போவதற்கு, ரகசிய வரையில கூட்டிக் கொண்டு போவதற்கு அவர் ஆயத்தமா வருவார். யாரெல்லாம் மணவாட்டி? எல்லாரும் கை வைத்துவியா? நான் பார்க்காம இருக்கிறேன். ஆமென். தேவனுடைய சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப இந்த சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமா இருந்தா நம்ம என்ன செய்யணும்? நம்ம இந்த சத்திய சபைக்கு தூணும் ஆதாரமா இருந்தா நம்ம என்ன செய்யணும்? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட்ல நான் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர்கிட்ட துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், பாடுகிறேன், தரிசனத்தை பெற்றேன், ஊழிய தரிசனத்தை பெற்றேன். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் எனக்கு பல தரிசனங்களை தந்து கொண்டிருந்தார். அப்பதான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், இங்க பாரு, நமக்கு எல்லாரும் வேணும். நமக்கு யாரெல்லாம் வேணும்? எல்லாரும் வேணும். அதனால 1 கிராமுக்கு 2 கம்மல், அரை கிராமுக்கு. அதே மாதிரி 1 பவுனுக்கு கிராஸும் செயினும் சேர்த்து 1 பவுன் நூலு போல ஒன்று போடுந்த கெட்டு தாலி கிட்டு தாலி காப்பு கீப்பெல்லாம் கலத்திடுறான் என்று நான் சொல்றேன். நான் தான் சொல்றேன். ஆமென். ஏன்னா 1 முட்டை திருடுனா திருடன் இல்லை, 100 முட்டை திருடுனா தான் திருடன். ஆமென். ஹல்லேலூயா. நகை போட்டாதான் விபச்சார மார்க்கம்னு நம்ம சிந்திச்சு நகையை கலத்துறோம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக வாட்சியை கட்டினா பேசி மார்க்கத்தின் அலங்காரம் இல்லைன்னு நினைச்சு வாட்சியை கட்டுறோம். ஆமென். ஆமென். ஒரு கூட வாசிங்க. எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. தேவனுடைய சபை என்ன சபை? செத்த தெய்வத்துக்கு சபை அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. அவர் நம்மை ஞானஸ்தானம் என்கிற அங்கீகாரத்தினால் என்கேஜ்மெண்ட முடிச்சிட்டு போயிருக்கிறாரு, நிச்சயம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவருக்கு இஷ்டப்படிதான் நம்ம அத்தனை பேர் நடக்கணுமே தவிர நம்ம இஷ்டப்படி நடக்கப்படாது. ஏனென்றால் நீயும் நானும் சத்தியத்திற்கு தூணாகவும் ஆதாரமுமாய் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஒரு 5 பாயிண்ட் சபை சடஜடா முடிச்சிடும். சபை சுவிசேஷத்திற்கு ஆதாரமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவினாலும் அப்போஸ்தலர்களினாலும் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். மனுஷனுடைய இன்னைக்கு உங்க முன்ன நிக்க இந்த பீட்டர் பயல்க உபதேசத்துக்கு நீ கீழ்ப்படியாத. ஆமென். ஹல்லேலூயா.
அப்போஸ்தலருடைய இயேசுனுடைய உபதேசத்திற்கும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்கும் நீ கீழ்ப்படிஞ்சே ஆகணும். அதுக்கு தான் வேதத்தை வாசி, வேதத்தை வாசி, அங்கு கர்த்தர் உன்னோடு பேசுவார். நீ இடைவிடாமல் வேதத்தை தியானித்தால் நீ பாக்கியவனாய் இருப்பாய் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். உண்மையா சொல்றேன், ஆண்டோடைய சமூகத்தில் சொல்றேன், ஆண்டோடைய சத்தத்தை கேட்டவனா சொல்றேன். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சு மணி பார்க்கக்குன்னு ஒரு காரணத்தை சொல்லி கோல்டுலையோ இல்லை என்ன மண்ணாங்கட்டிலையா இருந்தாலும் நீ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பெற்றுட்டு ஸ்கூலுக்கோ கல்யாண வீட்டுக்கோ எங்கே போனாலும் நீ மணவாட்டி அல்ல, கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஆமேன், ஆமேன். அதாவது ஞானஸ்தானம் என்கிறது ஒரு உடன்படிக்கை, முங்கிறது மட்டுமில்லை, அது ஒரு அடையாளம். இந்த உடன்படிக்கை என்னன்னா, மணவாளனுக்கு நீ மணவாட்டியாய் தெரிந்து கொண்டேன், நான் உனக்காக ஒரு ஆயத்தமான ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி, ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்திட்டு வரும்போது என்னுடைய மணவாட்டியா நீ இருக்கணும்னு சொல்லிட்டு போறது தான் இந்த என்கேஜ்மெண்ட், தான் நிச்சயார்த்தம், தான் என்னது ஞானஸ்தானம். ஆமே. நீ அவர் வரும்போது நீ வாட்சியம் கட்டி பிரில்லம் விட்டுட்டு இது முடியாதர கட்டிட்டு இருக்க அந்த இடத்துல தான் வருவாரு. அப்ப ஜீவனுள்ள இயேசுக்க சபையில சத்தியத்தின்படி இருப்பதற்கு சபையாகிய நீயும் நானும் என்னது தூணும் ஆதாரமும். ஆமென், ஹல்லேலூயா. இனி நான் இந்த தூண் இல்லை, எங்கேயாவது தூணை வச்சு அதுக்கு நல்லா அலங்கரிக்க போறேன் நான் தூணை. ஆமென். ஆதாரமா போட்டிருக்கிற அந்த இது எது, கூரைக்கு ஆதாரமா போட்டிருக்கிற அந்த அதுக்கு பேர் என்னது, பீமு. பீமு பீமு நம்ம மற்ற கம்பியில போட்டிருக்கேன் இல்ல, பீமு. அதே என்ன செய்ய போறேன், நல்ல பொட்டெல்லாம் வச்சு நல்ல கம்மல் எல்லாம் போட்டு நல்லா அலங்கரிச்சு போட போறேன். சபை என்கிற தூணுக்கு தேவனுடைய அலங்காரம். அந்த சபை ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. ஆமென். சபை சுவிசேஷத்திற்கு ஆதரவாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவினாலும் பாருங்க, சபை சுவிசேஷம் சொல்வதற்கு ஆதரவாய் இருக்க வேண்டும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவிசேஷம் சொல்லி ஆகணும். சுவிசேஷம் கர்த்தருடைய நகரத்துக்கு போகிறது, பாதாளம் என்கிற நரகத்துக்கு போகிறது. இந்த செய்தி அறிவிக்கிறது தான் சுவிசேஷம். ஆமென். அறிவிக்காம அப்ப ஒரு விசுவாசிக்க கடமை சபையில சத்தியத்துக்கு தூணா இருக்கணும், ஆதாரமா இருக்கணும். அத சபையை தாங்கி நிற்கிற இந்த பீமாகவும் தூணாகவும் இருக்கணும். இந்த சபை, இந்த விசுவாசிகள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆயத்தமா இருக்கணும். நம்ம வாட்சி கட்டி ஸ்டைல பார்த்துட்டு திருவோமா, அடுத்தவ என்ன கம்மல் போட்டிருக்கிறா, ஏன் நம்மளை போட விடலைன்னு சிந்திப்போமா, அடுத்தவளுக்கு ட்ரெஸ்ஸையும் அடுத்தவனுக்கு நிக்கரையும் பார்த்துட்டு திருவோமா, இல்ல நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்லியான்னு பார்த்து ஆண்டவருக்கு சுவிசேஷம் சொல்லுவோமா? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆன்லைனில் எந்த வாட்சி கொள்ளலாம், எந்த ஸ்மார்ட் வாட்சி கொள்ளலாம் என்ன கரக்கி 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 இருக்க தோணுமா? இல்லை ஆண்டோடைய சுவிசேஷத்தை கூட உள்ள பிள்ளைகளுக்கு, கூட உள்ள டீச்சருக்கு துணிஞ்சு போய் சொல்லணும். டீச்சருக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டான, டீச்சர் பயப்படாதுங்க, எங்க இயேசு சுகப்படுத்துவாரு சொல்லணும். சொன்னது உண்டா? அப்போ டீச்சர் என்ன சொல்லுவாங்க? கடிச்சு கொதருவாங்க. அவங்களுக்கு வையாத இருக்கும்போது ஏற்றுக்கொள்வாங்க. நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது பட்டி ஒரு திட்டி விடுவாங்க. ஆமென். அதான் சமயம் வாய்க்கும் போது திருவசனத்தை என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா, அதாவது ஞானப்பாலை போல ஊற்றி கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. வாசியுங்கள் மத்தேயு 13:23. சீக்கிரம். மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில விதைக்கப்பட்டவன் எவனோ
ஒரு கவுடவாசி மத்தேயு. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் பலன் தருவான். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, ஆமென். அதாவது நிலத்தை இன்னைக்கு தேவனுடைய ஜீவனுள்ள சபையை பற்றி சொல்லுகிறதுனால் இந்த நிலத்தை, இந்த தோட்டத்தை ஒரு சபையாக நான் வர்ணிக்கிறேன். ஆமென். ஒரு சபை. இந்த சபையில தெரிந்து கொள்ளப்பட்ட விதைக்கப்பட்ட நீ, ஆமென், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வித, அது 100 பலனை கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது செத்து போகிறது நலம். ஆமென். முள்ளுக்குள்ள விழும், வழியருகே விழும், கற்பாறைக்கு மேல விழும். அதையெல்லாம் இங்க சொல்லல. இங்க பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, நல்ல நிலத்தில், நல்ல சபையில, மணவாட்டி சபையில விதைக்கப்பட்டவனுடைய இருதயத்தில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சிந்தனை வரலாமா? இப்ப புரிஞ்சுக்கணும். நீ நல்ல சபையில ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தா 100, 60, 90 பலம் கொடுக்கணும். பலம் கொடுக்காவிட்டால் இந்த வித நரகத்தில் போய் செத்து போய்விடும். ஹல்லேலூயா. அப்ப நல்லா ஆண்டவர் நம்முடைய சபைக்கு, நம்முடைய சபை அந்த நல்ல நிலத்தில் வந்து சேர்ந்த நீயும் 100 60 தாளந்து கேட்டது போல 60, 90, 100 நீ கிரிய செய்தே ஆகணும். ஆமென். இல்லாவிட்டா என்ன கேட்பாரு? கணக்கு கேட்பார். ஆமென். ஹல்லேலூயா. 2வது, ஆண்டவருடைய சத்திய மகிமைய நம்ம இருதயத்திலேயே வைத்திருக்கணுமா? இருதயத்தை விட்டு விலகப்படாது. டூர் போகும்பா, இனி நம்ம கிப்சம் மகனும் ஜென்சியும் அப்பப்பா எங்கேயாவது சுத்த போவாங்க, நான் தான் விடுவேன். ஆமென். எங்க போனாலும், எங்க வந்தாலும், ஸ்கூலுக்கு போனாலும், இல்லை எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தருடைய சத்திய உபதேசம் இருதயத்திலேயே வைத்திருக்கணுமா? ஆமென். நல்ல சபையில உன்னை கொண்டு சேர்த்திருந்தாருன்னா நீ இப்படி வைக்காம அக்கா வாட்சி கட்டிச்சு, அப்பா வாட்சி கட்டிச்சு, பாஸ்டர் அங்க நொண்டினாரு, பாஸ்டர் இங்க செஞ்சாரு, அங்க போனாரு, இங்க வந்தாரு, பாஸ்டர் அம்மா சுகம் இல்லாத கிடக்கு, அவங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு நீ ஊழியக்காரனை பார்த்தேன்னா நீ செத்த. ஊழியக்காரன குடும்பத்தை நியாயம் தீர்க்கிறது கர்த்தராகிய தேவன். ஆமென். ஆமென். அவர்களுடைய பலனுக்கு ஏற்ற பிரதிபலனை, அது நன்மையாகிலும் தீமையாகிலும் பரத்திலிருந்து அதை அருளி செய்வார். யாருமே கணக்கு கேட்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய சத்தியத்தை இருதயத்தில் வச்சிருக்கணுமா? பாக்கெட்டில் இல்லை. எங்க பாக்கெட்டில் இல்லை, பேண்ட் பாக்கெட்டில் இல்லை, வச்சிருக்கப்படாதான். எங்க வச்சிருக்கணுமா? இருதயத்தில் வச்சிருக்கணுமா? சங்கீதம் 119:11. சங்கீதம் 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை என் இருதயத்தில். அப்ப யாருடைய இருதயத்தில் ஆண்டுடைய வார்த்தை என்கிற சத்தியத்தை அதாவது நிலைநிறுத்தி வைக்கலையோ அவர்கள் பாவம் செய்வார்கள். ஆமென். டூர் போட்டு எங்கேயும் போட்டு எந்த இதையும் செய்யட்டு, ஆமென், எந்த இடத்துக்கு போட்டு, குளிக்க போட்டு, எங்கேயும் போட்டு, ஆமென். வேதத்தில் ஒரு முறை இருக்கு, மணவாட்டியாகிய நீயும் நானும் அந்த முறை தவறி செய்யக்கூடாது. ஆமென். முறை தவறி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்ப இந்த சத்திய வசனங்கள், இந்த உபதேசங்கள் நம்முடைய இருதயத்தில் வச்சிருந்தா
நம்ம தவறுதலாய் ஏதாவது யோசித்தாலோ சிந்தித்தாலோ இச்சித்தாலோ நம்ம இருதயத்தில் இருக்கிற வசனம் முன்ன வந்து நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சபை ஆதாரமாகவும் தூணாகவும் இருக்கிற விசுவாசிகள் எங்க போனாலும், சாவு வீட்டுக்கு போனாலும் மரண வீட்டுக்கு போனாலும் அப்படிதான், எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம இருதயத்துக்குள்ள வசனம் இருக்கணும். மாம்சத்தில் இருக்கிறோம், மாம்ச சிந்தனையில் இருக்கிறோம். நம்முடைய கண்கள் நம்முடைய சிந்தனைகள் உலக மனுஷனை போல சிந்தித்தோம்னா வசனம் குறுக்கே நிற்கும். அப்ப ஆதாரமாகவும் தூணாகவும் இருக்கிற விசுவாச பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். மூணாவது, ஜீவ வசனத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய சபையில தூணாகவும் ஆதாரமும் இருக்கிற பிள்ளைகள் ஜீவ வசனத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். பிலிப்பு எழுதின சுவிசேஷம், பிலிப்பியருக்கு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14, 15, 16. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிக்கிற நீங்கள். ஆமென். அப்ப ஜீவ வசனத்தை பிடிச்சு மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது, பிரகாசிக்கிறது, மற்றவங்களுக்கு நம்ம அறிவிக்கிற பிரகாசித்து மகிழ்ச்சியோட இருக்கிற நீங்கள். 15, கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கணும். அப்ப ஜீவ வசனத்தை நம்ம தரித்து கொண்டு மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும்படி செய்து நாம் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கணும். ஆமென். எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்து புது ஜீவன் தருகிற மணவாட்டி சபையில கடைசி கால எச்சரிப்பின் ஊழியத்தில் போய் வசனத்தை கேட்கிற நீ எப்படி இருக்கணும்? கோணலும் மாறுபாடான சந்ததிகளுடைய அலங்காரத்தையும் அவர்களுடைய பேச்சையும் அவருடைய யோசனையும் நீ எடுக்கிறன்னா நீயும் கோணலும் தாறுமாறான சந்ததியின் அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவன். நம்ம சுற்றி யார் இருக்கட்டும், 13 பவுனுக்கு நகை போட்ட பிள்ளைகளா இருக்கட்டும். பாருங்க, மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு தேவ வசனம் உனக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். 4வது, சுவிசேஷத்திற்காக உத்தரவு கூற வேண்டும். சுவிசேஷத்து நிமித்தம் உத்தரவு. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 17வது வசனம். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அன்பாக அறிவிக்க வேண்டிய இடத்துல எப்படிதான் அறிவிக்கணும்? அப்ப அந்த படுக்கையில கடந்தவன், இயேசுவை அறிஞ்சவன், அவங்க அம்மா மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தது அர்ப்பணிச்ச ஒரு அம்மா குடும்பம், அவனுக்கு இந்த எச்சரிப்பு என்ன செய்யும்? ஒரு ஹிண்டு, இயேசு அறியாத ஒரு ஹிண்டு கிட்ட போனா அன்பா பாசமா இயேசுக்கு அன்பு நம்ம முகத்தில் வெளிப்படும்படியா சொல்லி இயேசுவை புரிய வைத்து இயேசுவை விசுவாசிக்க வைத்து ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இனி 5வது,
அதன் வல்லமையை தாங்கி பாதுகாக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய சபையை ஒரு தூணாக, ஒரு ஆதாரமாக தாங்கி என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும். எப்படி பாதுகாக்கணும்? ஆமென். வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் 16 15-20 வரை. நீ உண்மையிலேயே சபையில நாட்டப்பட்ட நல்ல மணவாட்டி சபையில தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையாய், சபைக்கு தூணாய், சபைக்கு ஆதாரமாய் இருக்கிறேன்னா போனோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. 15 நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி, விசுவாசம் என்ன? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஆமென், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கையிடுகிறவன் ரட்சிக்கப்பட்டான். உண்மைதானே? இயேசுன்னா யாரு? உங்க சபையில நான் சொன்னேன் வார்த்தை. வாசி. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1-2 வரை வாசி. ஆதியிலே அந்த வார்த்தை, அந்த வார்த்தை இருந்தா. இனி அப்படியே 11வது வசனத்தை வாசி. 14 வாசி. இப்படி முதல்ல படிச்ச வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்ப நமக்குள்ள இருக்கிற இயேசு யாரு? வார்த்தை. அப்ப இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசுன்னா என்னது? வார்த்தைய, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைய சொந்தமாக ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவன், அதன்படி உடுக்கிறவன், அதன்படி பேசுகிறவன், இயேசு சாயல தரித்து கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. அது உலகத்தை வித்தாலும் அந்த பைசா கொடுத்தாலும் வாங்க முடியாது. பொன்னினாலோ பொருளினாலோ வாட்சியினாலோ கம்மலினாலோ கடிகாரத்தினாலோ இல்ல இடுப்பில் போட்டிருக்கிற அரிஞானத்தினாலோ இல்ல கொலுசினாலோ வாங்க முடியாது. அது கர்த்தர் தருகிற ஈவு, அவருடைய இரத்தத்தினால் முடியும். யார் மனம் திரும்பி இயேசு இரத்தத்தினால் கழுவி ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் உண்டு. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அணிஞ்சிட்டா, போ பிசாச, நாசமா போன பிசாசு எனக்கு அப்புறமா வருது, நாசமா போன பிசாசு எனக்கு வீட்டில் உபத்திரம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் எங்கேயாவது வந்து எந்த வீட்டிலேயாவது பிசாச விரட்டினது உண்டா? உங்க வீட்டு வந்து விரட்டினா? நான் வாய் கொண்டு ஒண்ணுமே விரட்ட மாட்டேன். போய் உட்கார்ந்துருப்பேன். அந்த பிசாசு மந்திரம் தந்திரம் சூனியங்கள் இருக்கிற வீட்டில் போய் 1 மணிக்கூர் 1/2 மணிக்கூர், அதாவது ஆண்டவராகிய தேவனுடைய தூதனுடைய வேலை முடிகிறது வரைக்கும் அங்க பேசிட்டே இருப்பேன். மந்திரம் அறந்து போகும், தகடு எரிஞ்சு போகும், பிசாசு ஓடுவான், அலறி அடிச்சுட்டு ஓடுவான். இதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். எத்தனை வரம் உண்டு? 10 9. என்ன வரம் இல்லை? சட சொல்லுங்க. வரத்துக்காக காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை சொல்லுங்கள். நமக்கு தெரியும் தீர்க்க தரிசன வரம், சுகமளிக்கிற வரம், பிசாசை துரத்துக்கிற வரம். சொல்லுங்க.
இப்படி 9 வரம் இருக்கு இல்லையா? இயேசு விட்ட எத்தனை வரம் இருந்து? நிறைய வரம் இருந்தார். 9 வரமும் அவர்கிட்ட இருந்து. ஆமே. இயேசு என்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவருடைய சாயலை தரித்திருக்கிற அந்த பிள்ளையோடு தேவனுடைய மகிமை இயேசு கூட இருப்பார். அவங்க சரீரத்திலிருந்து எந்த இடத்துக்கு எந்த வரம் வேணுமோ அது புறப்பட்டு போகும். ஆமே ஆமே. உண்மையிலே சொல்றேன், என்கிட்ட என்ன வர இருக்குன்னு இன்னும் வேற ஆண்டவர் என்கிட்ட சொல்லவும் இல்லை, நான் அதை பற்றி கேட்கவும் இல்லை. ஆமே ஆமே. பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணா குணம் ஆகுது, பிசாசு அலறி அடிச்சு ஓடுது. இப்படி ஒவ்வொன்றும் நடக்கும்போது இது நம்மகிட்ட இருக்கு. சில சமயத்தில் பிசாசு என்ன செய்யுது, ஓடலை, சுகம் கிடைச்சல, இந்த கிரியை இன்னைக்கு என்ன செய்யலை, செயல்படலை, இவ்வளவுதான் தெரியும். ஆமே. ஹல்லேலூயா. அப்ப ரட்சிப்பை பெற்ற தேவ பிள்ளையாகிய நீயும் நானும் மணவாட்டி சபையில ஒரு தூணாக ஒரு ஆதாரமாக இருப்பீர்களானால் எந்த ஒரு சாயலுக்கு ஒத்த விபச்சார சாயலுக்கோ இல்ல துன்மார்க்கனுடைய சாயலுக்கோ இல்ல கோணலான பாதை உள்ள சாயலுக்கோ இருக்கிற ஒரு நடுவுல நம்ம ஜாக்கிரதையா இருந்து ஆண்டவர் தந்திருக்கிற மணவாட்டி அந்தஸ்தை இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்து சகல ஜனங்களுக்கும், சகல ஜனம் யாருக்கு, நாடாமாருக்கு மட்டும், ஐயர்மாருக்கு மட்டும், அர்ஜென்ஸுக்கு மட்டும், அப்படிதானே இன்னைக்கு இருக்கு. எங்க அந்த இடத்துக்கு பேரு நாசரேத்துல நாடாமாருக்காக ஒரு சபை, சிஎஸ் சபை இருக்கு. அதுல மற்றவங்க போறாங்க. அந்த இடத்துல இயேசு இருப்பாரா? அப்ப அங்க பிரசன்ன ஆகிறாரோ இல்லையோ, நன்னா ஆராதிக்கிறாங்களோ இல்லையோ, நல்லா துதிக்கிறாங்களோ இல்லையோ, அப்ப எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சுட்டு ஆராதிக்கிற சபையில பிரசன்னம் வருதா இல்லையா? என்ன பிரசன்னம்? சற்று யோசிங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரமா 10வது அதிகாரமா 14வது வசனத்தை வாசி. இதுவும் ஆச்சரியம் அல்லவே? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14. அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதன், ஒளின்னா இயேசு, இயேசுடைய தூதனுடைய வேஷத்தை தரித்து வருவானே. வானத்திலிருந்து அக்கினி என்ன செய்யும்? இறங்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 16 நினைக்க, இல்லைங்க 16 13. 16 13. அப்பொழுது அதான் லூசிபர் வாயிலும் அவனுக்கு கூட வஞ்சிக்கப்பட்டு போன பிசாசின் வாயிலும் இனி ஒருத்தன் யாரு? இந்த வேதத்தில் உள்ள வசனத்துல ஒன்னு கூட்டவோ ஒன்னு குறைச்சவோ, உபாகமும் சாரி மறந்துட்டு வேண்டாம், அங்கேயும் எழுதி இருக்கு. ஒன்னு கூட்டவோ ஒன்னு குறைச்சவோ செய்கிறவன் தான் யாரு? யாரு சீக்குன்னு சொல்லுங்களா? கள்ள தீர்க்கதரிசி. வாசிங்க 22வது அதிகாரம் வெளிப்படுத்தல 22 18 19 வாசிங்க. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற ஒருவனுக்கு இல்ல யாவருக்கும் எச்சரிக்கிறதாவது இவைகளோட கூட்டினார். இனி அடுத்தது வாசி. இருந்து எடுத்து போட்டார், பேர் எழுதப்படும் 10 வாதையும் இல்ல வரும். ஆமே. அப்ப இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசினா யாரு? வேத வசனத்தை தெரிஞ்ச பிறவைக்கும் அறிஞ்ச பிறவைக்கும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஃபிட்டிங்க, அதான் மணவாட்டி அந்தஸ்தை விட்டுட்டு உலக பிரகாரமா அலங்கரிக்கிற எந்த மனுஷனானாலும் கர்த்தருடைய பார்வைக்கு கள்ள தீர்க்கதரிசி. ஆமே.
ஹalleluya, ஹalleluya. இந்த 3 பேருக்கு வாயிலிருந்து என்ன வருமா? மேக் 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 மேக். அப்படிதானே விളിச்சோம் தவளை. தவளைக்கு ஒப்பான 3 ஆவிகள் புறப்பட கண்டேன். அதனால பிசாச வழிபடாம பிசாசின் கிரியையில ஆராதனை நடந்து அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். ஆமென், ஹalleluya, ஹalleluya. பரலோகத்துக்கு போவதற்கு யார் எல்லாம் ஆயத்தப்படுகிறார்களோ அவர்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அவர்கள் மனவாட்டி அந்தஸ்தில விட்டு ஒருபோதும் உலக துன்மார்க்கனுடைய சாயலை தரிச்சு கொள்ளக்கூடாது.